எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிந்து பேட்ரிக். வெல்கம் டு பிபா டிசைனர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெண்டியான வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் பார்க்க போகிறோம். ரொம்ப ட்ரெண்டியான பட் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு அவுட்ஃபிட் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரா எட்ஜஸ்க்காக ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ டோட்டல் ஹைட் ஆஃப் த ஸ்கர்ட் வந்து 42 இன்ச்சஸ். அதில் ஒரு 15.5 இன்ச்சஸ் நம்ம மைனஸ் பண்ணி 26.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த ட்ரெஸ்ஸோட ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா 42 இன்ச்சஸ் ஃப்ரண்ட் சைட் அண்ட் 42 இன்ச்சஸ் பேக் சைட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெட்டீரியலை கட் பண்ணி நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறமா நம்ம யோக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ யோக்கு வந்து 14.5 இன்ச்சஸ் தேவை. ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சஸ் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுடலாம். ஸோ 15.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். ஆர்மோல் லெங்த் வந்து 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் சென்டர் டாட் வந்து நம்ம 10 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறோம். மேலே ஷோல்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட் வந்து 10 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அது மாதிரி டாட்க்கு வந்து 4 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணி அது ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ செஸ்ட் வந்து 36 இன்ச்சஸ். ஸோ 36 இன்ச்சஸ் ப்ளஸ் 4 இன்ச்சஸ் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ 40 இன்ச்சஸ். 40 இன்ச்சஸை நம்ம நாளாக பிரித்தோம்னா 10 இன்ச்சஸ். ஸோ 10 இன்ச்சஸ்க்கு நம்ம பஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். அப்போ மேலே ஆமோல் கிட்ட. அது மாதிரி வேஸ்ட்டுக்கு ஒரு 3 இன்ச்சஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 30 + 3 33, அது வந்து 8 1/4 இன்ச்சஸ் வரும். ப்ளஸ் ஒரு 1 இன்ச் டாட்க்கு சேர்த்து 9 1/4 இன்ச்சஸ். இப்போ ஷோல்டருக்கு ஒரு 6 1/4 இன்ச்சஸ் அண்ட் நெக்குக்கு 2 3/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆமோல் கர்வ் நம்ம வரைஞ்சிடலாம். ஆமோல் கர்வ் வரைஞ்சிட்டு நம்ம ஆமோல் லெங்த் வந்து கரெக்டாக வருதா நம்ம செக் பண்ணணும். ஸோ 17.5 இன்ச்சஸை 17.5 இன்ச்சஸ்னால் 8 3/4 வரணும். பட் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம 7 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு 6 3/4 இன்ச்சஸில் நம்ம லைன் போட்டு திரும்ப ஒரு ஆமோல் கர்வ் வரைஞ்சிடலாம். அது வந்து நம்ம எப்போவுமே செக் பண்ணுறது நல்லது. ஒரு 1/4 இன்ச் முன்ன பின்ன நமக்கு மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஆமோல் லெங்த்தை வந்து நம்ம மாற்றி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் 1.5 இன்ச்சஸ் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டு நம்ம இந்த யோக் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சில பேர் வந்து ஃப்ரண்ட்டில் டாட் வச்சு போடுவாங்க, சில பேர் வந்து போட மாட்டாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல். இப்போ பேக் கட்டிங் பார்க்கலாம். பேக்குக்கு வந்து பேக்கில் ஜிப் வரதுனால நம்ம 1.25 இன்ச்சஸ் நம்ம விட்டுட்டு அந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஸ்லீவ் கட்டிங் பார்த்துடலாம். ஸ்லீவோட லெங்த் 13.5 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1 இன்ச் சேர்த்து நம்ம 14.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ரவுண்ட் 12.5 இன்ச்சஸ், அதோட பாதி 6 1/4 இன்ச்சஸ். இப்போ ஆமோலேருந்து நம்ம டவுன் ஒரு 3.5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். அதே போல் ஆமோல் அந்த டவுன் லெங்த், அதாவது அந்த பைசப் லெங்த் வந்து 7 3/4 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா க்ராஸில் 17.5 இன்ச்சஸ் ஆமோல் லெங்த் ரவுண்டு வந்துடும். இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஆமோல் கர்வ் வரைஞ்சிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு நம்ம லைட்டாக ஷேப் எடுத்துடலாம். இப்போது இந்த லைனிங் மெட்டீரியலை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச்சிங் பார்ட் பார்க்கலாம். லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி எடுத்துடலாம்.
ஃப்ரண்ட் நெக்குக்காக கேன்வஸில் ஒரு ரவுண்ட் நெக் வரைஞ்சி நம்ம அதை ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இப்போது அது ரெண்டுமே வந்து நாச்சஸில் மேட்ச் பண்ணி நம்ம அந்த கேன்வஸ் பக்கத்தில் ஓரமாக ஒட்டி நம்ம ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம அந்த கேன்வஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு நாச்சஸ் போட்டுட்டு நம்ம உள்பக்கமாக திருப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம கரெக்டாக ஒரு படிமான தையல் போட்டுடலாம். பேக் பார்ட்டு நமக்கு 2 பீஸாக இருக்கும். நம்ம டாட்டுக்காக போட்டிருந்த அந்த பிளேஸில் கரெக்டாக டாட் பிடிச்சி எடுத்துடலாம். இப்போது பேக் நெக் நம்ம ரெடி பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் வச்சு நம்ம பேக் நெக்கை ரெடி பண்ணிடலாம். அது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவுமே பண்ணுற மாதிரி அதே ப்ரொசீஜர் தான். பேக்கில் நம்ம ஜிப் வைக்க போகிறோம். ஏற்கனவே அதுக்காக நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். ஸோ அந்த லைனில் கரெக்டாக ஜிப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ கீழே அந்த நாச்சஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ ஜிப் வைக்கிறது எப்படின்னு நான் போன வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். அதே ப்ரொசீஜர் தான். கரெக்டாக லெஃப்ட் சைடு வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணி எங்கே தேவையோ அந்த இடத்துல மார்க் போட்டுட்டு திரும்ப நம்ம ஜிப்பை ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ இந்த பிளேஸில் நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா அந்த பிளேஸ் வந்து மிஸ் ஆகாது, அதாவது அப் அண்ட் டவுன் வராது. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நம்ம திரும்ப ஸ்டிச் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத அந்த பார்ட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஜிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து கன்சீல்டாக இருக்குது. வெளியே வந்து நம்ம ஜிப் ஸ்டிச் பண்ண மாதிரி தெரியல. இப்போ நம்ம ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸை வந்து பாடியோட அட்டாச் பண்ணலாம். ஸ்லீவ்ஸ் ஏற்கனவே நம்ம லைனிங்கோட ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து கரெக்டாக பாடி கூட அந்த ஆமோலேருந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ பார்க்குறது ஃபுல்லாக யோக் பார்ட் தான். ஸோ நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சைட் ஜாயின் பண்ணிடலாம். சைடு நம்ம ஏற்கனவே நாச்சஸ் இருக்குது, அந்த நாச்சஸ் மேட்ச் பண்ணி கரெக்டாக ஸ்லீவ் வரைக்கும் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். 2 சைடுமே 2 ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம யோக்கை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்கர்ட்டோட ஒரிஜினல் பீஸும் யோக்கோட ஒரிஜினல் சைடும் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே 1.5 இன்ச்சுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். ஸோ அந்த 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் பிடிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சில் நம்ம ப்ளீட்ஸ் பிடிக்கும்போது அது யூனிஃபார்மாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ப்ளீட்ஸ் பிடிக்கும்போது அது கரெக்டாக யூனிஃபார்மாக பிடிக்கும்போது அதோட ஃபினிஷ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதே போல் நம்ம இன்னொரு சைடும் நம்ம வந்து ப்ளீட்ஸ் பிடிச்சி முடிச்சிடலாம்.
இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட நம்ம யோக் அட்டாச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லைனிங் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். லைனிங் மெட்டீரியலும் இதே போல் நம்ம அதாவது நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் அட்டாச் பண்ணி இதில் ஃப்ளீட்ஸ் பிடிக்கல. ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம லைனிங் அதே போல் அட்டாச் பண்ணி இதே மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்துடலாம். இதுவும் நம்ம 2 சைடுமே அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ நம்ம யோக் ஜாயின் பண்ணிட்டோம் சைட் ஜாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட் பார்ட்டு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மேலே ஒரு யோக்கில் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் மேலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு 4 இன்ச்சஸ் வரைக்கும் டவுன் வரைக்கும் நம்ம லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்து கட் பண்ணிடலாம். இப்போது லைனிங் ரெண்டுத்தையுமே வெளியே தள்ளிட்டு கரெக்டாக அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணுமோ அந்த ஸ்டாப் பண்ண இடத்துலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு லைனிங் தனியாக இருக்கும், மெயின் ஃபேப்ரிக் தனியாக இருக்கும், ரெண்டுமே அட்டாச்சாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணும்போது. ஸோ நம்ம 2 ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். அதே போல் மெயின் ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம லைனிங்கை வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கை உள்ளே தள்ளிட்டு லைனிங்கை மட்டும் நம்ம கரெக்டாக அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இதுவும் நம்ம 2 சைடுமே போடணும். ஸோ இதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு லைனிங் ஃபேப்ரிக்கில் நம்ம கீழே வந்து பாட்டம் மடித்து தைக்கணும். அதை நம்ம மடித்து தைச்சிடலாம். அதே போல் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம கீழே பாட்டம் மடித்து தைச்சிடலாம். இப்போ நம்மளோட ஸ்டிச்சிங் ஓவர். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்க ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. ஐ ரியலி லவ் இட். ஃப்ளீட்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த ஃபினிஷ் ஆகட்டும் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ பேக் சைட் பார்த்தோன்னா பேக் சைடு வந்து நம்ம வச்சுருக்கிற ஜிப்பு வந்து பார்க்கலாம். அதுவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. Hope you like this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.